நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை அழகாக தொகுத்து இந்த உலகத்திற்கு வழங்கிய மாமேதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். அவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அந்த குழந்தை குருடாதான் பிறந்துச்சு. குர்ஆனிற்கு அடுத்த இடத்தில் உயர்வாக பேசப்படக்கூடிய ஒரு நூல் புகாரி ஷரீஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை அழகாக தொகுத்து இந்த உலகத்திற்கு வழங்கிய மாமேதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். அவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அந்த குழந்தை குருடாதான் பிறந்துச்சு. அவங்களுடைய தாயார் என்ன செய்வாங்க தெரியுங்களா? தஹஜ்ஜுடைய நேரத்துல எழுப்பி ஒது செய்யறதுக்கு இவங்க தண்ணி ஊத்துவாங்க. கண்ணு தெரியாத குழந்தை அந்த தண்ணி அப்படியே புடிச்சுதான் ஒது செஞ்சு தினந்தோறும் தஹஜ்ஜு தொழுவும் அந்த குழந்தை. தாய்க்கு ரொம்ப கவலை. அல்லாஹ்ட்ட நிறைய துஆ செஞ்சாங்க. ஒரு நாள் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இந்த உலகத்திற்கே ஒளியேற்ற வேண்டும் என்று நான் குழந்தையை கேட்டு என்னுடைய குழந்தைக்கே பார்வை இல்லாமல் போய்விட்டது என்பதாக துஆ செய்தாங்க. துஆ செஞ்சுட்டு அப்படியே தூங்கிட்டான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கனவுல வந்தாங்க. கனவுல வந்து அந்த குழந்தைக்கு பார்வை கிடைக்கும் என்கிற சுப செய்தியை சொன்னாங்க. உடனே முழிச்சுட்டாங்க. முழிச்சு எந்திரிச்சு வந்து பார்த்தாங்க. பார்த்தா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சின்ன குழந்தை தானாகவே எழுந்து தானாகவே தண்ணீரை எடுத்து தானாகவே வுது செய்து கொண்டிருக்கிறது. எப்போதும் நாம் தண்ணீரை ஊற்ற அந்த குழந்தை தானே வுது செய்யும். இப்போது தானாகவே வுது செய்வதை பார்த்து அப்படியே மகனை பார்க்கிறார்கள். அல்லாஹ் ஒளியை தந்து விட்டான். உலகத்திற்கே ஒளியேற்றுகின்ற பெரிய ஹிதமத்தை செய்தவர்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இதற்கு காரணத்தை சொல்லுவார்கள். என்ன தெரியுமா? அந்த தாயிடம் ஒரு பண்பு இருந்தது. ஒரு மிடர் தண்ணீரை கூட பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் தானும் குடித்ததில்லை. தன்னுடைய பிள்ளைக்கும் பிஸ்மில்லா சொல்லாமல் ஒரு கவலை உணவை கூட ஊட்டியதில்லை என்று வரலாறு சொல்லுகிறது. என்றால் பெற்றோருடைய துஆ குழந்தையினுடைய வாழ்க்கையிலே பிரகாசத்தை தருகிறது.